லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஒரு வாரமாவே முரண்டு பிடிச்சுன்னு இருக்காங்க. பிரஸ் மீட்ல காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறவே கட்டுத்தனமா பேசுறவங்க என்னால பதில் சொல்ல முடியாது, நான் சொன்ன கருத்து வேற, அது புரிஞ்சுக்கின கருத்து வேற அப்படின்னு விசிகானுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்களை கடுமையா அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. பெரிய அவ இதா இருக்க, அதிர்ச்சியா இருக்கு. நல்லா பாத்தீங்களா? வன்னியர் சொல்லியிருக்காரா? அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவர் கேட்ட கேள்விக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சரி, பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து பாமக ராமதாஸ் அவர்களுடைய பாமக திமுக கூட்டணிக்கு வரணும். அதுக்கு விசிகா ஒப்புதல் கொடுக்கணும். ஆமா, ஒப்புதல் கொடுக்கணும். இதுல திருமாவளவனும் ராமதாஸும் உட்காந்து பேசினா சால்வ் ஆயிரும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்ன ஒரு கருத்தை சொல்றாரு. எனக்கு அறிவுரை சொல்ல நீ யார் என் கட்சிக்கு சொல்றதுக்கு, எங்களுக்கு தெரியும். அதாவது அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு பாமக ராமதாஸ திமுக கூட்டணியில கொண்டு வர்றதுக்கான வழிவகையை இவர் ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு விசிகாவை சேர்ந்த திரு எஸ் பாலாஜி அவர்கள் முன்னாடி ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இப்ப வன்னியரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு எதிர்கண்டனம் செல்வ பெருந்தகை. ஏற்கனவே இந்த செல்வ பெருந்தகை விசிகால இருந்தவர் தான். இது எம்எல்ஏவா இருந்தவர், பழைய பஞ்சாயத்து இது. ஆமா, இது பழசு. இது பழைய விசிகாவுல கட்சியில இருந்தாரு இல்ல, விசிகாவுடைய எம்எல்ஏ இருந்தவர் மங்களூர் தொகுதியில். ஆக பழைய ஏற்கனவே இருந்த பழைய சீட்டாஸ் குட்டிகள்ல இருந்து வெளியே போய் இன்னைக்கு அவர் ஒரு தலைவர் மாநில பெரிய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆயிட்டாரு. அதனால நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருவியா அப்படின்னு இங்க உள்ள ஆள்கள் கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக செல்வ பெருந்தகை இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு. அது நேரடியா அந்த நீங்க சொன்ன நபரை வன்னியரசை சொல்ல முடியாது, அரைவேக்காடு இந்த அளவுக்கு போலாமாங்க? தப்பா இருக்குல்ல? துணை பொதுச் செயலாளர் அவரை அப்படி சொல்லாமா? செல்வ பெருந்தகை இரிட்டேட்டிங் ஆயிருக்கும் போல. நம்மளே ஒரு கட்சி தலைவர் நம்ம சொல்றோம், ஒரு இன்னொரு கட்சியில கூட துணை பொதுச்செயலா மாநில தலைவர். சரி, செல்வ பெருந்தகைக்கு என்ன தேவை இருக்கு? அன்பு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் வலு இருக்கலாம், வலு சேர்க்கலாம். அன்புமணி தான் அந்த கூட்டணிக்கு போயிட்டாரு, இதுல கொஞ்சம் ஓட்டுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு சேர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் விசிகா தான். விசிகா அதை விரும்பல. விசிகா ஒரு காலம் விரும்பல. விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே 14 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த இரு கட்சிகள் பாஜக மற்றும் பாமக இருக்குமென்னு அவங்க சொல்லிட்டாங்க. கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முழு சுதந்திரமும் திமுகவுக்கு இருக்கு. திமுக தான், ஏன்னா அதுதான் தலைமை, அது முடிவு பண்ணட்டும். ஒருவேளை பாமகவோ இல்ல பாஜகவோ வந்தால் நாங்க வெளியே மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. இது செல்வ பெருந்தகை இல்ல, இது உட்கார்ந்து பேசினா முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணாதான், நாங்களே பெரிய ஆளுங்க தான், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சிறுத்தைகள் கொந்தளிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இப்ப பஞ்சாயத்து, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கூட்டணி பஞ்சாயத்து, கூட்டணி ஆட்சி. இப்போ நியாயப்படி கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கையே விசிகா தான் முதன்மையாக முதல்ல சொன்னது. அப்படி எடுத்ததுனாலே அவங்க கட்சியுடைய ஆதவர்ஜுனா அனுப்பிட்டாங்க. இப்போ அவர்கள் அமைதியாயிட்டாங்க, கம்யூனிஸ்டுகளும் அமைதியாயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் எவ்வளவு ஒரு நியாயமா கேட்கணும். நியாயப்படி இந்த கோரிக்கையை தொகுதியில கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்காங்க. சரி, நியாயப்படி எங்களுடைய வாக்குகளை வென்று பயன்படுத்தி வெற்றி பெறீங்க, அதிகாரத்துல அமர்றீங்க, எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்க. ஏன் திமுக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுங்க தமிழ்நாட்டுக்கு, அது அதிமுக சொல்லுது, திமுக ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுக சொல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த களம் நிலவரம் வேற, இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் வேற இல்ல. அப்போ கூட்டணி ஆட்சியே சரியானது. எவர் ஆட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சி. ஏன்னா நீங்க தனியா நிற்க வேண்டியதுனா, அப்போ திமுக தனியா நிற்க வேண்டியதுனா, உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, நீங்க உங்களுடைய செல்வாக்குல நின்று ஜெயிச்சு வாங்க, தனி ஆட்சி அமைங்க, அதுதானே சரி. அதிமுக தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சி பிடிங்க, சரி. அப்போ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்க வாக்குகள் வாங்கி ஜெயிப்பீங்க, அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி? இது கூட்டணி ஆட்சிங்கிற காங்கிரஸோட கோரிக்கை நியாயமானது. முதல்ல காங்கிரஸ் கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி தான். அதே எவ்வளவு பெரிய டுபாக்கூரான மோசடி வேலை அது. அப்படிதான் ஆராசா சொல்றாரு. அதான் நீங்க மத்தியில கூட்டாட்சி ஏன் அப்படி ஏன் மத்தியில கூட்டாட்சி கேக்குறீங்க? உங்களுடைய வாக்குகளை ஜெயிச்சு அதிகாரத்துல பங்கெடுக்கணும்ல. அங்க மட்டும் அதிகாரத்துல பங்கெடுப்பீங்க. இங்க உள்ள காங்கிரஸ்காரன் இழிச்சவாயனா, இங்க உள்ள சிறுத்தைகள் இழிச்சவாயிருங்களா, இங்க உள்ள இடதுசாரிகள் இழிச்சவாயிருங்களா? அப்போ திமுக நீங்க மட்டுமே அதிகாரத்துல உட்காருவீங்க. நியாயப்படி அநீதியானதா இல்லையா? அப்போ காங்கிரஸ் அந்த கோரிக்கை எழுப்புறாங்க, அது சரியானதுதான். காங்கிரஸ் இந்த அளவுக்காவது காங்கிரஸ் கிட்ட இருக்கிற
இந்த லாபி, தேர்தல் அரசியல் லாபியை தயவு செய்து விசிக திருமாவளவன் அவர்களோ இல்லை வந்து இடதுசாரி தோழர்களோ புரிஞ்சுக்காங்க, பயன்படுத்துங்க. விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரி அதிமுக ஆப்ஷன் தான் போச்சு, அது பாஜகங்கிற ஒரு வெறிச்சாலியை உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்காங்க, அதனால அங்கே போக முடியாது. நீங்க வந்து விஜய் இருக்கார, விஜய் காட்டி கூட தொகுதி வாங்க, விஜய் கூட கூட்டணி கூட வைக்க வேண்டாம். பாரு நீ வந்து சீட்டு ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னு நாங்க விஜய்கிட்ட போயிடும், பேசுங்க. என்ன காங்கிரஸ் பேசுத, காங்கிரஸ் இவ்வளவுக்கும் தமிழ்நாட்டுல செல்லா காசு, காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல செல்லா காசு தாங்க, வேற என்ன. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கிற பெரும்பான்மை வாக்கு வங்கிகள் உள்ள ஒரே கட்சி விசிக, கொஞ்சம் இடதுசாரி தோழர்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். காங்கிரஸுக்கு என்ன இருக்கு? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சிங்கிற அளவை தவிர்த்து, பெருமையை தவிர காங்கிரஸுக்கு ஏதாவது வாக்கு வங்கி இருக்கா, செல்வாக்கு? களத்துல எவ்வளவு மக்கள் செல்வாக்கோடு கை சின்னத்துக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்கன்னு திருச்சி வேலுசாமி சொல்றாரு. அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்குமே செல்லா காசு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு வந்து இங்க ஒன்றும் செல்வாக்கு எல்லாம் கிடையாது, இங்க வந்து மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு. அந்த களத்தை திமுக மிக ஆபத்தான ஒரு தேர்தலாக மாத்துகிறது. அது வந்து தமிழ்நாட்டில் தேசிய கட்சியான பாஜகவை இங்க வளர்க்கிற வேலையை திமுக செய்து தன்னுடைய நலனுக்காக, அதே ஆபத்தானது, அது தனி. ஆனா நீங்க யதார்த்தமா பாருங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா? இல்ல. அம்மா அடுத்த முதுகுல சவாரி செஞ்சே அதிகாரத்துல உட்கார்ந்து பழக்கப்பட்ட காங்கிரஸ் இந்த தேர்தல்ல தனக்கு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத காட்டி திமுகவை மிரட்டி அதிக சீட்டு வாங்குறதுக்கு, ஆட்சியில பங்கு வாங்குறதுக்கு அது வந்து அரசியல் பண்ணுது. இல்ல, இந்த அரசியல் பண்ற காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி நடந்த பிஜேபி மற்ற வட மாநிலத்தில் நடந்த நிறைய மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது இவங்க ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க. அந்த ஃபார்முலா எதுவுமே வந்து வெற்றி பெறல, எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சு. அந்த ஃபார்முலா காங்கிரஸ் கலட்டி விட்டுருங்க, அப்ளை பண்றாங்க. சரி, அந்த காங்கிரஸை கலட்டி விட்டுருங்க. கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி செல்லாது அப்படிங்கிறீங்க. அதுல வந்து காங்கிரஸ் வந்து மிக தீவிரமான குற்றச்சாட்டை வைக்குது. 2006 இதுல வந்து இது கூட்டணி, அதாவது மைனாரிட்டி, ஜெயலலிதா அப்போ வந்து கருணாநிதி வெறுப்பேற்றுறதுக்காகவே இது ஒரு மைனாரிட்டி அரசுன்னே சொல்லி வெறியேற்றுவாங்க. காங்கிரஸ் தயவுல தான் வந்து ஆட்சியில அமர்ந்தது. அப்போ வந்து கூட்டணி ஆட்சி கேட்டாங்களா அவங்க? இல்ல. இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு கேட்கறாங்க. நீங்க மத்தியில கூட்டாட்சியில போய் உட்கார்ந்தீங்கல்ல, அமைச்சர்கள் பங்கு வந்து பேரனுக்கு ஒரு தொகுதி, இந்த பேரனுக்கு ஒரு தொகுதி, மகளுக்கு பாஞ்சி ஓடினீங்கல்ல. 2009 இனப்படுகொலை நடந்த காலத்திலே மே 18 அங்க வந்து போர்க்களம் எல்லாம் ஆகி மேதக அவர்கள் இறந்தது, அந்த செய்திகள்லாம் வருது. இங்க வந்து தலைவர் வந்து பேரங்களோட போய் நல்ல தொகுதியை கேட்டு வாங்கிடணும், நல்ல அமைச்சர் போஸ்டா கேட்டு வாங்கிடணும்னு போய் டெல்லிக்கு போய் உட்கார்ந்தீங்கல்ல, அப்போ நல்லா இருந்துச்சா? இனிச்சு இல்ல, இதுல பரவலா என்ன சொல்றாங்க, தனி பெரும்பான்மையா நாங்களும் 114 சீட்டு ஜெயிச்சிடறோமே, நாங்க எதுக்குங்க இன்னொருத்தருக்கு நாங்க அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்? சரி, கூட்டணியில சேர்த்துக்காதீங்க. நீங்க தொகுதி பங்கீடு எல்லாமே வந்து எல்லாருக்கும் பகிர வேணும் அப்படிங்கறதுனால தான் கேட்குறாங்க. அதாவது சரிசமமான இருக்கணும். இதை வந்து அவர்கள் வந்து இவர்கள் இந்த மாதிரி குடைச்சல் கொடுப்பாங்கிறதுனால தான் தனி பெரும்பான்மையா அதிகாரத்தில் உட்கார்றதுக்கான அந்த இடத்துல திமுக இவங்க மட்டும் 30 தொகுதி தோப்பாங்க. ஆமா, 150 160 வாங்கி இவங்க 30-35 தொகுதி தோத்துருவாங்க. இவங்களுக்கு 6-7 கொடுத்துட்டு 2-3 தோத்துறது. இது ஒரு நுணுக்கமான இதுதான். ஆனால் இப்போ வந்து ஒரு மாற்றம், இந்த மாதிரியான கோரிக்கை எழுது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது. இல்ல, பரவலா சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியில வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து மாநில தலைவரை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய சர்ச்சையான பதில், நிறைய கேள்விகள், அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, அப்படி ஒரு நகர்வு. ஏன்னா மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி அரசியலே முன்னெடுக்கிறாங்க. பிரவீன் சக்கரத்தில் ஆரம்பிச்சு பல பெருந்தலைகள் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் செல்வ பெருந்தகை திமுகவுடைய தொண்டர் மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இவருடைய லாபி. ஆகவே வந்து பின்னாடி மாத்துறதுக்கான சூழல் வரலாம். ஒருவேளை இவங்க விஜய் பக்கம் போறதுக்கான நெருக்கடி வந்துச்சுன்னா, காங்கிரஸ் போச்சுன்னா பின்னாடியே இவங்களையும் கூட்டு போறதுக்கான சூழல் வரும். காங்கிரஸ் விஜய் கூட போச்சுன்னா கள நிலவரம் மாறும். அப்போ விசிகாவும் கூட போகும். ஏற்கனவே விசிகாவுக்கு வந்து தொகுதி கட்சிகள் எதுவுமே விஜய் கூட போறதுக்கான சாத்தியக்கூறுக்கான பேச்சுக்கள் எதுவுமே வெளியில. தேர்தல் நெருக்கத்துல பாருங்க, எல்லாமே மாறும். தேர்தல் நெருக்கத்துல அரசியல்ல எல்லா கள நிலவரமும் மாறும். அப்போ வந்து என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை வராம போனாலும் கூட விஜய் தனியா நிற்கிறாருன்னா அவர் வந்து 2 தரப்பு வாக்குகளையும் பிரிப்பார். அதிமுக வாக்குகளும் போறது, திமுக பெரிய மாற்றமா இருக்குமா? இல்ல, தொங்கு சூழலை உருவாக்குவார் அவரு. அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கா? அவர் வாக்குகளை பிரிப்பார். அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, வாக்குகளை பிரிப்பார். நாம் தமிழருக்கு இயல்பாக உள்ளக்கூடிய வாக்குகள், அவர்களுடைய ஐடியாலஜிக்கலா போகக்கூடிய வாக்குகள் அங்க விழுந்துகிட்டு இருக்கும். அதுல 1% குறைந்தாலும் கூட சீமான் அவர்களுக்கு வந்து தோல்விதான்.
விஜயோடைய வரவால வாங்கிய வாக்குகள் வந்து 1% இறங்கினால் கூட அது சீமான் அவர்களுக்கு இறங்கு முகம்தான். தன்னுடைய நிலைப்பாடை சீமான் அவர்கள் வந்து அது மாறணும். இதை விட வாக்குகள் கூடணும் 1% கூடியாகும். இந்த நெருக்குதல் சீமான் அவர்களுக்கு இருக்கு, இந்த தேர்தலில் இருக்கு. அதனாலதான் வந்து திருச்சி அந்த மாநாடுல வந்து அவர் அவ்வளோ முனைப்பு காட்டுறது, தீவிரம் காட்டுறது, அது ஒரு பெரும் சவாலாக முன்னெடுத்து பயணம் செய்யறது அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாநாடு பெரிய நம்பிக்கையோட இருக்காரு. எல்லா தம்பிகளும் வாங்க, குடும்பம் குழந்தைகளோட எல்லாரும் வாங்க, பாகுபலி கூட இல்ல, தாத்தா பேத்தி பேர எல்லாரும் வாங்க, கையில கிடைக்கிறது கோடாரி கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு கூப்பிட்டாரு. அதனால இது வந்து சீமான் அவர்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் 2031 அது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வை உண்டு பண்ணும். மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முன்னோட்ட தேர்தல் இந்த 2026 தேர்தல். இப்ப நிறைவா எப்பவுமே போராட்ட காலத்துல மக்கள் எங்க போராடினாலும் 1-2 நாள்ல உடனேயே சீமான் அவர்கள் தான் முதல்ல களத்துக்கு போவார். அந்த மக்கள் வந்து சீமான் கிட்ட நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. இப்போ போராட்டங்களுக்கு மட்டுமே சீமான் அழைக்கிறாங்க, சீமானை பயன்படுத்திக்கிறாங்க. வாக்குச்சாவடியில் அதை பயன்படுத்த மாட்டிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. மெல்ல மெல்ல மாற்றங்கள் வரும்ல. இப்ப சீமான் அவர்களை வந்து இந்த போராட்டங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டாங்களா? இல்ல மற்ற தலைவர்கள் இந்த மாதிரி இல்ல. அதான் இது என்னன்னா, இது வந்து இயல்பாகவே சீமான் அவர்கள் எல்லா மக்கள் போராட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த மக்கள் போராட்டங்களை ஆதரிக்கிறார். அவர் களத்துக்கு வர்றார். மற்ற தலைவர்கள் யாராவது வந்து வர்றாங்களா? ஆனா இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்ல. அப்போ இந்த நமக்காக இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க களத்துக்கு போக முடியாது. அதிகாரத்துல இல்ல, அதனால அதிகாரத்துல இல்லாதவன் சரி எதிர்கட்சியா இருக்கவன் போகலாம்ல. ஏன் எடப்பாடி போறது இல்ல? ஏன் வந்து விஜய் போறது இல்ல? பரந்துரை தவிர்த்து விஜய் வேற இந்த மக்கள் போராட்டத்துக்கு நேரடியாக போயிருக்காரு. வேற எதுவும் மக்கள் போராட்டம் அவரை பொறுத்த வரைக்கும் கிரீஸ்ல ஏறதான் பெரிய போராட்டம். கிரீஸை தடை விடு, கம்பி மேல ஏறதான் பெரிய போராட்டம். அது தடை விட்டு யாரும் தொடக்கூடாது. அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராடக்கூடியவர்களை ஆதரிக்கிறதுக்கு போராடிப்போ வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில போயிருக்காரு. அவரை கைது பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அவர் கூட போனவர்கள் எல்லாம் வந்து சந்திக்க விட, அதாவது போராட்டக்காரர்களை சந்திக்க கூடாதுன்னு பஸ்ல ஏத்துனாங்க. இவர் பஸ்லயே சந்திச்சு பேசிட்டு போறாரு. சரி, அவங்களே சொல்றாங்க வெளில சந்திக்காது, நீ உள்ள சந்திச்சுக்கிறேன். உள்ள மக்கள்கிட்ட அந்த கருத்தை கேட்டு. அப்ப இதுதான். அப்போ எல்லா போராட்டங்களுக்கும் தனக்காக வந்து களத்துல நிற்கக்கூடிய ஒரு மனிதரை தமிழினம் வந்து சரியாக அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்க உங்களுக்காக குரல் கொடுக்கறவனை நீங்க மதிக்கலன்னா அப்புறம் கண்ட பயிலும் தான் உங்களை ஆள்வான். உங்களை 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து கசாப் கடைக்காரனுங்க வந்து இலதலையை கூட்டு போய் ஆட்டை கூட்டு போற மாதிரி தான். ஆக அந்த விஷயத்துல தமிழர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். 26 தேர்தல் மிக முக்கியமானது. சீமான் அவர்கள் போராட்டத்திற்காக மட்டும் நேர்ந்து விடப்பட்ட ஆடு அல்ல அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். அதிகாரம் வந்தால்தான் வந்து அது மக்களுக்கான செயலாக மாறும். அவர் பேசுற அரசியல் முன்னெடுக்கப்படும். மாறாக வந்து எந்த போராட்டம் நடந்தாலும், ஏன்னா சீமான் அவர்கள் வந்தா கவனம் பெறுது. சரியா? கூடுதலாக இந்த இணைய வலைதளம், செய்தி ஊடகம் எல்லாத்துலயுமே அது முக்கிய இதாகுது. அதனால சீமான் அவர்களை கூப்பிடுறாங்க. இந்த நிலை மாறணும். சீமான் அவர்களை போராட்டத்திற்கு மட்டும் கூப்பிடக்கூடாது. அவருக்கு வந்து வாக்குகளாக அந்த இது மாறணும். அது அவசியமானது. அது காலம் முடிவு பண்ணும். இப்போ இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள 2 மாநாடுகள் நடைபெறுகிறது. 3 மாநாடு கூட வச்சுங்க. இப்போதைக்கு 2 மாநாடு. ஒன்று வந்து விஜய் அவர்கள் சேலத்தில் ஒரு மாநாடு, சீமான் அவர்களுடைய மாநாடு. இந்த 2 மாநாட்டில் சேலம் மாவட்டத்துக்கு மாநாடு நடக்கிறதுக்கான முன்னாடி தகுதிகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவுன்சர்ஸ்க்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் சொல்லியிருக்காரு, 4 மணி நேரம் நீங்க நிக்கணும், வெயில் கடக்க நீங்க நிக்கணும், எவ்வளவு வேர்வை வந்தாலும் நீங்க தண்ணி குடிக்க கூடாது, பார்த்துருக்கணும், விஜய் யாரும் தொடாம நீங்க பார்த்துக்கணும். நிறைய ஒரு கட்டுப்பாடுகளை சொல்றாரு. இந்த வீடுகள் நிறைய சொல்றாரு. அவங்கள எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. இவ்வளவு கட்டுப்பாடுகள் கொடுத்து ஒரு தலைவரை மக்கள் வந்து தொடக்கூடாது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இந்த ஒரு மாநாட்டுக்கும் நீங்க குடும்பமா வரணும், நிறைய பேர் சேர்ந்து வரணும், அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற, தமிழர்களா ஒன்றியன்னு சொல்ற சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த 2 மாநாட்டுக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் வித்தியாசம். என்ன, நீங்க நடிகரை வந்து உங்களுக்கான தலைவரா தேர்ந்தெடுத்தால் அது இந்த லட்சத்துல தான் இருக்கும். உங்களுக்காக களத்துல இருந்து பேசி அரசியல் பண்ணி கைதாகி சிறை சென்று படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய நபர்களை நீங்க நினைக்கிறோம். உறவுகளாக வந்து சேர்றது வேற. அவரை விஜயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரசிகர்கள், அவ்வளவுதான். பார்த்தா போதும். முகம்தான், வேற கொள்கை இதெல்லாம் இல்லை. அது நடிகருக்கான அரசியல் அப்படிதான் இருக்கும். கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது கேரவன் பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கும். அந்த நிலையோ இதையும் முதல்ல ஒப்பிடவே கூடாது.
ஆக மக்கள் தான் களத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாநாடு வந்து 2 மாநாடுகளும் மிக முக்கியமான விஷயத்தை பேச போகுது. ஆகவே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க யார் யாருக்கானவர்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.